கேட்டா கூட மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிறது. சின்ன வயசுல எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, முதல் பாதி வாழ்க்கை கஷ்டமா இருந்தா 2வது பாதி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. எனக்கு முக்கால்வாசி வாழ்க்கை கஷ்டமா தாங்க போச்சு. இனிமே நமக்கு கஷ்டம் வராதுன்னு நினைக்கிறேன். விடுங்க. அந்த மேரிய சொல்லியும் தப்பில்லைங்க. அவளுக்கு இது வரைக்கும் வாழ்க்கைனே அவன் அமையல. அந்த விரக்தியும் வெறுப்பும் சேர்ந்து அவளை நம்ம வாழ்க்கை மேல ஆசைப்பட வச்சிருச்சு. அவளே திருந்தி வந்து இதெல்லாம் வேணும்னு செய்யலன்னு ஒத்துக்கிட்டான்ல. விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமே இது நம்ம உலகம், தனியா நிம்மதியா இருக்கலாம். அதுல நீங்க, நான், அகல்யா, நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். இந்த கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு எல்லாமே நீங்களே பாத்துக்கங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஒண்ணு, சொத்து மட்டும் இன்னும் என் பேர்லயே தான் இருக்கு. எங்க அப்பா சாகும்போது சொத்து பொண்ணு பேர்ல இருந்தா நாளைக்கு அவளுக்கு உதவியா இருக்குமேன்னு என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர் பாரதி. அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு மார்னிங் நீங்க பெட் மேல படுத்திருந்தீங்க, ஆனா மாமா கீழே பாயில படுத்திருந்தாங்களே. ஓ, அதுவா? அதுக்கு ஒரு பின்னணி இருக்குமா. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மாமாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவரை பேசிட்டேன். மூட்டை தூக்கி ஓப்பன் ஏசியில படுத்து கட்டாந்திரையில உருண்டவன் தானே நீ. உனக்கு மெத்த ஏசி சொக்ஸெல்லாம் கேக்குதானே, அது இதுன்னு அவரை பார்த்து சொல்லிட்டேன். அந்த வார்த்தை அவரை இவ்வளோ காயப்படுத்தும்னு எனக்கு அப்ப தெரியலம்மா. ஐம் சாரி அத்தை. சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். போலமா? ஏய் பாரதி, எங்க ஆரதி? ஆரதியா? யா. எதுக்கு? இல்ல, கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு போறேன். ஆரத்தி எல்லாம் எடுத்து வழி அனுப்புன்னு பார்த்தா சும்மா கையை வீசிட்டு வர. கை வீசிட்டு வரல, பேக் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். சீயே, பேகா? மாம், பேக் எதுக்கு? அது வந்து ஓ, அதுல இருந்து gift வச்சிருக்கியா? நோ பேபி, நோ. எனக்கு எந்த gift கொடுக்கறதா இருந்தாலும் கண்ணத்திலேயே கொடு போதும். ஹலோ, ஒரு மனுஷிய பேச விடுறியா? நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடியே நீ பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டு போற. நீ மட்டும் ஆபீஸ்க்கு போகல, நானும் கூட வரேன். Hey, what a surprise! சும்மா சொல்லக்கூடாது. நான் எதிர்பார்த்ததை விட நீ சூப்பராவே இருக்க. நான் எங்க ஒண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைச்சா நீ என்னோட மிஸ்ஸஸ் ஆன உடனே புருஷன் ரொம்ப ஏங்கி போயிடுவான்னு ஆபீஸ்க்கே வந்து கம்பெனி கொடுக்க ரெடி ஆயிட்ட, அதானே? ஹலோ, ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னது அங்க கம்பெனி கொடுக்கறதுக்கு இல்ல, வேலை பாக்குறதுக்கு. என்ன? ஆபீஸ்ல உன் கூட சேர்ந்து நானும் வேலை பார்க்க வரேன். என்ன பாரதி, காலையிலே காமெடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, இங்க வாங்கல. பாரதிய பாருங்க, இங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு. என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு கூப்பிட்ட? அம்மா, பாரதி ஆபீஸ் போறேன், அங்க வந்து வேலை பாக்குறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காமா. அவ ஒண்ணு காமெடி எல்லாம் பண்ணல, நிஜமா தான் சொல்றேன். ஹலோ, எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிளாஷ்பேக் சீன் நடந்துச்சு. அத்தை, கம் ஆன், நீங்களே அதை ஓபன் பண்ணுங்க. டேய், உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாரதி நம்ம வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தால? ஆமா. அந்த நேரத்துல ஒரு நாள் சார், நாளைக்கு ஆடிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கவுண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வைக்கணும். அதுக்கான ப்ராசஸை பண்ணிட்டு இருக்கேன் சார். டோட்டல் ப்ராஃபிட் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு